வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக லான்ச் ஆகியிருக்க OnePlus Nord CE6 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபோனோட பாக்ஸ் இருந்து ஆரம்பிக்கலாம். பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கேஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்குது. அந்த டைப் A to டைப் C கேபிளுமே கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் ஒரு சிம் எஜெக்டரும் வந்துருது. இப்போ பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தேவையான எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு கிடச்சிருது. அடுத்து ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபோன் மொத்தம் 3 கலர் வேரியண்ட்டில் இருக்குது. பிளாக், சில்வர் அண்ட் அது இல்லாமல் ப்ளூ. நம்மகிட்ட இருக்கிறது பிளாக் கலர் வேரியண்ட். அண்ட் இந்த ஃபோனோட திக்னஸ் 8.5 mm இருக்குது. வெயிட்டுமே 215 கிராம் இருக்குது. ரொம்ப ஒன்று லைட் வெயிட்டான ஃபோன்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. பட் 2 கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேனேஜபிளாக இருக்கும். அண்ட் இந்த ஃபோனுக்கு IP69K ரேட்டிங்குமே இருக்குது. ஸோ ஆக்ஷனலாக தண்ணியில் படுது அப்படின்னா கண்டிப்பாக தப்பிச்சுக்கும். பட் வேணும்ட்டே தண்ணியில் போட்டு டெஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் மற்றபடி ஃபோனோட பில் குவாலிட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான். என்கிட்ட இருக்கிற வேரியண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட்டில் கீழே போடும்போது சைடு ஃப்ரேம் வந்து கொஞ்சம் பேர்ந்துருச்சு. ஸோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்னால ஈஸியாக கீழே விழுந்துச்சு அப்படின்னா உடஞ்சிரும். அண்ட் இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாஸுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் அவங்க மென்ஷன் பண்ணல. டிஃபால்ட்டாக ஒரு ஸ்க்ரீன் கார்டோட வருது. ஸோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல டெம்பர் கிளாஸ் ஆர் ஸ்க்ரீன் கார்டு போட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபோனோட டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா Nord 6க்கு ரொம்ப ஃபெமிலியராகவே இருக்குது. பர்சனலாக எனக்கு இந்த மேட் ஃபினிஷில் இந்த பேக் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. பார்க்க ப்ரீமியமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அப்படியே ஃப்ரண்ட் சைடு உள்ள டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா பெசல்ஸ்லாம் ரொம்பவே மினிமலாக இருக்குது. வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸுமே சூப்பராக இருக்குது. அண்ட் கீழே ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கிடைக்குது. இதுவுமே நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ டிஸ்பிளேயோட ஸ்பெக்கு வந்தோம் அப்படின்னா இது ஒரு 6.78 இன்ச்க்கான 1.5K AMOLED பேனல். அண்ட் இது ஒரு LTPS பேனலும் கூட. அண்ட் 144 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது இந்த ஃபோனில். பட் 144 Hz சப்வே சூப்பர்ஸ் மாதிரி ஒரு சில சின்ன சின்ன கேம்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். எல்லா இடத்துலையும் இது ஒர்க் ஆகாது. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு Astar 10+க்கான சர்டிஃபிகேஷன் இருக்குது. யூடியூப்லேயும் Astar வீடியோஸ் ஒர்க் ஆகுது. நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் Astar வீடியோஸ் ஒர்க் ஆகுது. அடுத்தபடி பிரைட்னஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா 800 nits மேனுவல் மோட்லையும் 1800 nits ஹை பிரைட்னஸ் மோட்லையும் 3600 nitsக்கான பீக் பிரைட்னஸ் போகும்னு சொல்கிறாங்க. இது என்னமோ 3600 கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. பட் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இண்டோர்லையும் சரி அவுட்டோர்லையும் சரி டிஸ்பிளே விசிபிலிட்டி சூப்பராகவே இருக்குது. ஹை பிரைட்னஸ் மோட் 1800 கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு ஃபோனுக்கு போதுமானதான். இந்த பீக் பிரைட்னஸ் வேல்யூலாம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரியாது. டிஸ்பிளே குவாலிட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த செக்மெண்ட்டுக்கு சூப்பரான ஒரு பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது சரி, இண்டோரில் உட்காந்து படம் பார்க்கும்போது சரி, டிஸ்பிளே குவாலிட்டிக்கு பஞ்சமே இல்லை. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இதோட ஆடியோ குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் நல்ல ஒரு மல்டிமீடியா கன்சம்ஷனுக்காக தான் இந்த ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்து இதோட சாஃப்ட்வேருக்கு வந்தோம் அப்படின்னா Oxygen OS 16 Android 16 வந்திருக்கு. நிறைய வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் Oxygen OSக்கு கலர் வாய்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதையும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ Oxygen OSக்கும் கலர் வாய்ஸுக்கு ரொம்ப பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் நேமிங்கில் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது ஆக்சிடென்ட்டில் வந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க. ஏன்னா நிறைய இடத்துல இது கூட தெரியாத உனக்கு அப்படிலாம் கேட்டுருக்கீங்க. ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசம்லாம் கிடையாது. ஜஸ்ட் நேமில் மட்டும் தான் அது சேஞ்ச் இருக்குது. அண்ட் இதில் ப்ளோட்டர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை, கம்மியாக தான் கொடுத்துருங்க. அதையும் உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அண்ட் AI ஃபீச்சர்ஸ்னு பார்த்தாலுமே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் மிஸ் ஆகிற இந்த OnePlus ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைண்ட் ஸ்பேஸ் தனியாக ஒரு கீழாக கொடுத்து இந்த AI ஃபீச்சர் வந்து வச்சிருப்பாங்க. அந்த பட்டனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தூக்கிட்டாங்க. அதை கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா அதை கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு அந்த மைண்ட் ஸ்பேஸ் இல்லைனாலும் வேறு எதுக்காவது ஃபங்க்ஷனலாக யூஸ் பண்ணுற மாதிரி வச்சிருந்துருக்கலாம். பட் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் ரேஞ்ச் ஃபோன்னால அதை தூக்கி விட்டானுங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட். ஏன்னா காசு கம்மியாக கொடுத்து வாங்குறதுனால ஒரு பட்டனை தூக்குற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய ஃபீச்சர்லாம் கிடையாது. ஸோ அதையும் கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் இந்த ஓஎஸில் இன்னொரு டிஸப்பாயின்ட் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கு 2 வருஷம் தான் OS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடைக்குது. ஸோ இது ஒரு 3 வருஷமாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ரேம் ப்ரைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. இவனுக்கு ஏன் இந்த OS அப்டேட்டில் குறைக்கிறாங்கன்னு தெரியல. வர ஃபோன் ப்ரைஸஸ் வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு. பட் ஸ்பெக்கு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ரேம் ப்ரைஸை காரணம் காட்டி. ஸோ இதையாவது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அண்ட் இந்த ஃபோன் மொத்தம் 2 வேரியண்ட்டில் தான் இருக்குது. 8/128, 8/256, 12GB வேரியண்ட்டில் இந்த ஃபோனில் கிடையாது. அண்ட் இதில் ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா UFS 3.1க்கான ஸ்டோரேஜுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதோட கேமரா சைடு வந்தோம் அப்படின்னா இங்கேயுமே டிஸப்பாயின்மெண்ட் தான். ஒரே ஒரு சிங்கிள் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 MPக்கான ஒரு சென்சார் f1.8 லென்ஸோட பேர் ஆகுது. போன டைம் Nord CE5லே பார்த்தீங்க அப்படின்னா டியூல் கேமரா செட்டப் இருந்துச்சு. இதோட 5000 ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு. பட் இதில் சிங்கிள் கேமரா கொடுத்துருக்கிறதுமே ஒரு அட்வான்டேஜ் தான். பட் அந்த 8 மேப்ஸில் எதுக்குமே யூஸ் ஆக போகிறது இல்லை தான். பட் அப்புறம் எதுக்கு அதை தூக்கிட்டு இந்த டெப் சென்சார் மாதிரி ஒரு சென்சார் இங்கே கீழே வச்சிருக்காங்கன்னு தெரியல. இதையுமே காஸ்ட் கட்டிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸை குறைச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இந்த மெயின் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா நல்ல டே டைம் கண்டிஷன்ஸில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் இருந்து ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ நல்லா விழுகுது. போர்ட்ரேட் ஃபோட்டோஸுமே HD டிடெக்ஷன் நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் லைட்டு குறையுது. ஏதாவது ஷேடோஸ்லாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லை ஒரு இண்டோர் கண்டிஷனில் இந்த மாதிரி இடத்துலாம் ஸ்டுடியோக்குள்ளே லைட் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் ரொம்ப சுமாராக வருது. பிலோ ஆவரேஜ்னு சொல்லலாம் இதோட ஃபோட்டோ குவாலிட்டி. நல்ல டே டைமில் எடுத்திங்கன்னா மட்டும்தான் ஒரு அபவ் ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. பட் செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படி இல்லை. 32 MPக்கான சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. டே டைமில் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. பட் ரொம்ப லோ லைட்னு வந்தால் மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மக்கர்
கம்பேர் பண்ணுது. ஸோ செல்ஃபி கேமரா எந்த பிரச்சனையும் இல்லை. பட் மெயின் கேமரா உங்களுக்கு கேமரா தான் ரொம்ப முக்கியம். எனக்கு கொஞ்சமாவது கேமரா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய கேமரா சென்ட்ரிக்கான இந்த நத்திங் 4A இருக்குது, மோட்டோ S70 ஃபியூஷன் இருக்குது, விவோ T4 Pro இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில ஃபோன்ஸ் இருக்குது. அது மாதிரி பக்கம் போனீங்க அப்படின்னா கேமரா கொஞ்சமாவது ஒரு அபவ் ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பட் இதில் பிலோ ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும் மெயின் கேமராவில். சரி, ஃபோட்டோ தான் எப்படி இருக்குது, வீடியோவில் கொஞ்சம் ஒப்பேத்திடுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வீடியோ குவாலிட்டியுமே ரொம்ப சுமாராக தான் இருக்குது. 4K 30fps உங்களால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். வீடியோ குவாலிட்டி சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சுமாராக தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 4K 30fps ஃப்ரண்ட் கேமரா எடுத்துகிட்டு இருக்கேன். ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப சுமாராக தான் இருக்குது. அண்ட் நல்லாவே ஸ்டெபிலைசேஷன் வந்து இல்லை, பிகாஸ் 4K எடுக்கிறனால. ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணோம் அப்படின்னா 1080p போயிடும். அண்ட் இதில் 1x 2xக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டைனாமிக் ரேஞ்செலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் நாய்ஸ் இருந்துகிட்டு இருக்குது பேக்ரவுண்டில், அதெல்லாம் கேட்குதான்னு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 4K 30fps ரியர் கேமரா ஷூட் பண்ணிருக்கேன். உங்களால் 2x அண்ட் அப் டு 10x வரைக்கும் போக முடியுது. 10xலாம் யூஸ்லெஸ் தான். ஸோ இதில் ஆடியோ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் என் சைடு திருப்புறேன், கரெக்டாக ஃபோக்கஸ் ஆச்சா, இப்போ ஆடியோ பிக்கப்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபோனை வாங்கி ஃபோட்டோ வீடியோஸ்லாம் அதிகமாக எடுக்க போகிறேன், இந்த வந்து யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்க போகிறேன், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட போகிறேன்லாம் நினச்சிட்டு இந்த ஃபோனை வாங்காதீங்க, கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆயிருவீங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா Snapdragon 7s Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராசர் தான். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இப்போ ப்ரைஸ் ஹைக்கெலாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஆவரேஜான ப்ராசர். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 8 சீரிஸ் ப்ராசர்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ 7s Gen 4 கொடுக்குற அளவு ஆயிடுச்சு. பட் இது ரொம்ப சூப்பராலாம் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. கேஷுவல் யூசேஜுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பர்ஃபார்ம் பண்ணணும். கேமிங் ஆடுறீங்க அப்படின்னா PUBG COD விளாடுறீங்க அப்படின்னா அதோட நிறுத்திக்கோங்க. ஜென்ஷன் இம்பாக்ட் மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க அப்படின்னா அதுக்கு செட் ஆகாது. 35 FPS 40 FPS தான் உள்ள கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதுவுமே லாங் ரன்னுக்கு ஸ்டேபிளாலாம் கிடைக்காது. இதில் PUBGயில் உங்களால் 90 FPS கேம் ப்ளே பண்ணிக்க முடியும். ஃபோன் லான்ச் ஆகும்போது 120 FPS ஒரு மாதத்தில் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு மாதம் பக்கமாக ஆயிருச்சு. இன்னுமே PUBGயில் 120 FPS கிடையாது, 90 FPS தான் இருக்குது. ஒரு ஆவரேஜான ப்ராசர் தான் இது. OnePlusனால பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணாதீங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா 8000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. சார்ஜும் பாக்ஸ்லேயே வருது. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். 0 to 100 ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் 30 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜும் ஆகிடுது. ஸோ ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா சாலிடாக உங்களுக்கு 1 டேக்கான பேட்டரி லைஃப் கிடைக்கும். கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாலிடாக 2 நாளைக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமாக கிடைச்சிடும். ஸோ பேட்டரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இந்த ஃபோனில் NFC கிடையாது, அது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட லான்ச் ப்ரைஸ் 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. 2000 கார்டு டிஸ்கவுண்ட்டோட சேர்த்து 28,000 ரூபாய்க்கு எஃபெக்டிவாக உங்களால் வாங்கிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது எடுத்து பார்க்குறேன் 2000 ரூபா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டானுங்க. இதோட இப்போ நார்மல் ப்ரைஸ் 32,000 ரூபா, எஃபெக்டிவாக உங்களுக்கு 2000 ரூபா கார்டு டிஸ்கவுண்ட் இருக்குது. 30,000 ரூபாய்க்கு உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சாலிடாக ஒர்த்து. இதை வந்து நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். 30,000 ரூபாய்க்கு இதுதான் பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. இதில் ஒரு நல்ல டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, அதே சமயம் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுமே சூப்பராக இருக்குது. அண்ட் சூப்பரான ஒரு பேட்டரி லைஃப் உள்ள ஃபோன். இதுதான் உங்களோட க்ரைட்டீரியா. இது இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அது OnePlus பிராண்டிங்கில் வேணும், 30,000 ரூபாயில் OnePlus ஃபோன் தான் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா கேமரா ரொம்ப சுமாராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரி, இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா மோட்டோ S70 ஃபியூஷன் இருக்குது. இதை விட 3000 4000 ப்ரைஸ் கம்மியாகவே அந்த ஃபோன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நத்திங் 4A இருக்குது. கிட்டத்தட்ட இதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதில் இந்த 3xக்கான பெரிஸ்கோப் கேமராலாம் உங்களுக்கு கிடச்சிரும். பட் பேட்டரி லைஃப் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். அதை விட்டீங்க அப்படின்னா பழசு கிடச்சதுன்னா அந்த Realme P4 Pro இருக்குது, விவோலே T4 Pro இருக்குது. அதில் பெரிஸ்கோப் கேமராவும் கிடைக்கும். இது மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஸோ எல்லா ஃபோன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்பெக் முக்கியமாக படுதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ஃபோன்ஸை கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா ஃபோன்ஸோட ரிவ்யூமே நம்ம சேனல்லே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.